இந்த காணொளியில, இந்த திரையில பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு வால்ல 2 அல்லது 3 அல்லது 4 விதமான டைல்ஸ் வந்து ஒரே வால்ல Revitல எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோல சொல்லிக் குடுக்க போறேன். இந்த வீடியோல நம்ம வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்றது எப்படி? அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். என்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்? என்ன மெத்தட் இருக்குது? அப்படின்னு சொல்லிக் குடுக்க போறேன். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நீங்க இந்த திரையில பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, 360 டிகிரி விர்ச்சுவல் ஷோரூம். டைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணா எப்படி இருக்கும்? ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி இருக்கும்? பாத்ரூம் வந்து எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத தான் நீங்க இந்த திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மேல கார்ட்ஸ்லயும் நான் குடுக்குறேன். அதனால அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. அப்பந்தான் உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இதுவரைக்கும் Revitல வால் சம்மந்தமான எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்திருக்கோம். எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் பார்த்திருக்கோம். எல்லா பாராமீட்டர்ஸும் பார்த்திருக்கோம். இன்னையிலிருந்து வால் சம்மந்தமான ரியல் டைம் பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். ரியல் டைமா, பிராக்டிகலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல, ஒரு பில்டிங்ல எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க? எப்படியெல்லாம் வால் யூஸ் பண்றாங்க? அப்படிங்கிறது பார்க்க போறோம். அந்த வால எப்படி Revitல கிரியேட் பண்றது? அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் Revit வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் நம்ம படிச்ச, வால் டூல் படிச்ச அந்த ஃபைல தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல தான் நான் வந்து ஒரே வால்ல எப்படி வந்து 4 விதமா, இல்ல 3 விதமான டைல்ஸ் வந்து ஆட் பண்றது அப்படிங்கிறது நான் சொல்லிக் குடுக்க போறேன். இதுல 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து எடிட் டைப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பண்றது. இன்னொன்னு வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்றது. முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ண போறேன். இதுல மேனேஜ் டேப் இருக்கு பார்த்தீங்களா? இதுல மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனதும், இதில இந்த பட்டன கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு, கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்படின்னு கிளிக் பண்ணணும். நம்ம வந்து புது மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக. ஐடென்டிட்டி போறோம். ஐடென்டிட்டில இந்த இடத்துல ஒரு நேம் குடுத்துக்கலாம். நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, டாப் டைல் அப்படின்னு ஒரு நேம் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு, இந்த கிளாஸ வந்து ஸ்டோன் அப்படின்னு மாத்திக்கிறேன். இதில மேனுஃபேக்சரர் வந்து கஜாரியா அப்படின்னு டைப் பண்றேன். கஜாரியா டைல்ஸ் அப்படின்னு. கிராபிக்ஸ் போறேன். யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ்ன்னு டிக் பண்றேன். அப்பியரன்ஸ் போறேன். இந்த அப்பியரன்ஸ்ல தான் நம்ம டைலோட மெட்டீரியல வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ டைலோட மெட்டீரியல் எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல ரீப்ளேஸ் திஸ் அசெட்ன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அசெட் ப்ரௌசர். இதில அப்பியரன்ஸ் லைப்ரரி போணும். ஸ்டோன் போணும். முதல்ல இருக்கிற இந்த மெட்டீரியல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு, இத குளோஸ் பண்ணிட்டு, இந்த டயலாக் பாக்ஸ்ல இந்த இமேஜ நான் சேஞ்ச் பண்றேன். இத கிளிக் பண்றேன். இந்த மாதிரி இமேஜ் சேஞ்ச் பண்றதுக்காக லைப்ரரி ஓப்பன் ஆகும். இத கிளிக் பண்ணிட்டு, பர்ட்டிகுலரான அந்த ஃபோல்டருக்குள்ள நான் போறேன். இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன் இமேஜ். முதல்ல இந்த இமேஜ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் குடுக்கலாம். அந்த இமேஜ் இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பினிஷ் அப்படிங்கிறது என்ன பண்றேன்னா, கிளாஸி அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். கொஞ்சம் ஷைனிங்கா தெரியறதுக்காக. இந்த இமேஜ கிளிக் பண்றேன். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதோட பேர் என்ன அப்டின்னா, டெக்ஸ்சர் எடிட்டர். இதுல இத ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு, இந்த பட்டன கிளிக் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல நமக்கு தேவையான சாம்பிள குடுக்கலாம். சரியா? இந்த இடத்துல முதல்ல சாம்பிள் விட்த் குடுக்கலாம். 600 அப்டின்னு குடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹைட் குடுத்துக்கலாம். 300 அப்டின்னு. குடுத்துட்டு, டன் குடுத்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆயிரும். அடுத்து என்ன பண்றேன்னா, இந்த டாப் டைல ரைட் கிளிக் பண்ணிட்டு, டூப்ளிகேட் மெட்டீரியல் அண்ட் அசெட்ஸ் அப்டின்னு குடுத்துட்டு, இதுல
செகண்ட் டைல் அப்படின்னு ஒரு நேம் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த நேம குடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இந்த இமேஜ சேஞ்ச் பண்ணிட்டு, டைல் 2 அப்படின்னு செலக்ட் பண்றேன். அப்ளை குடுக்குறேன். அடுத்து என்ன பண்றேன்னா, இத மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு, டூப்ளிகேட் குடுக்குறேன். இப்ப என்ன குடுக்குறேன்னா, தேர்ட் டைல் அப்படின்னு குடுத்துக்கிறேன். தேர்ட் டைல் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த இத கிளிக் பண்றேன். இந்த டை இந்த இமேஜ நான் செலக்ட் பண்றேன். ஓப்பன் குடுக்குறேன். சரியா? இப்படி 3 டைல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டைல் மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்ளை குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆர்க்கிடெக்சர் டேப் போணும். வால் கிளிக் பண்ணணும். எடிட் டைப் கிளிக் பண்ணணும். இந்த டைப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல ஸ்ட்ரக்சர் எடிட் கிளிக் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர் எடிட் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நான் ஆல்ரெடி ஒரு பெரிய பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட கடைசியில எண்ட் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். அத பாருங்க. அத பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் அசெம்பிளிக்குள்ள இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே உங்களால கத்துக்க முடியும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, முதல்ல இந்த சாம்பிள் ஹைட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3000 அப்படின்னு மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு, இந்த முதல் லேயர வந்து சப்ஸ்ட்ரேட்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி டவுன் குடுக்குறேன். சரியா? ஒரு லேயர் டவுன் பண்ணிட்டு, இந்த நம்பர் 1 லேயர்ல செலக்ட் பண்ணிட்டு, இன்சர்ட் குடுக்குறேன். குடுத்துட்டு இத பினிஷ் 1 அப்படின்னு குடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு 10 திக்னெஸ் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு, இந்த பை கேட்டகரின்னு மெட்டீரியல் இருக்குது. இத செலக்ட் பண்ணிட்டு, இதுக்கு வந்து நான் ஒரு மெட்டீரியல் குடுக்குறேன். தேர்ட் டைல் அப்படிங்கிற மெட்டீரியல் செலக்ட் பண்றேன். ஓகே குடுக்குறேன். அடுத்து என்ன பண்றேன்னா, இந்த ஸ்ப்ளிட் ரீஜன் அப்படிங்கிற டூல கிளிக் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ஒரு ஸ்ப்ளிட் பண்றேன். சரியா? அடுத்து இன்னொரு ஸ்ப்ளிட் பண்றேன். இந்த மாரி 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சரி, பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த மாடிஃபையர் செலக்ட் பண்ணிட்டு, இந்த லைன செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது, இதுல ஒரு வேல்யூ வருதா? இந்த ஒரு 200 அப்படின்னு குடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 5600 இருக்கு. நான் இத என்ன பண்றேன்னா, 1500 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ஸோ, 1500 அப்படிங்கிற ஹைட்டுக்கு வந்து நான் இதுல குடுத்துக்கிறேன். சரியா? அடுத்து என்ன பண்றேன்னா, இத செலக்ட் பண்றேன். இந்த ஏரோவ கிளிக் பண்றேன் அம்புக்குறிய. அதனால எனக்கு மேல வந்து டைமென்ஷன் வரும். இந்த டைமென்ஷன் என்ன குடுக்குறேன்னா, இது ஒரு 1200 அப்படின்னு குடுத்துக்கிறேன். சரியா? இந்த மாதிரி நான் வந்து ஒரே லேயர 3ஆ பிரிச்சிருக்கேன். பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இன்சர்ட் குடுக்கணும். இன்சர்ட் குடுக்கணும். இப்போ முதல் லேயர்ல பினிஷ் ஒன் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு, பை கேட்டகரிய வந்து டாப் டைல் அப்படின்னு குடுத்துட்டு, ஓகே குடுக்கணும். 2வது இதுவும் பினிஷ் ஒன் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு, பை கேட்டகரிய வந்து செகண்ட் டைல் அப்படிங்கிறது ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு, இந்த முதல் லேயர செலக்ட் பண்ணிட்டு, இதுல அசைன் லேயர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணிட்டு, இதுல இந்த முதல்ல இருக்கிற இந்த ரீஜியன செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த லேயர் வந்து அதுக்கு அசைன் ஆகும். அடுத்து 2வது லேயர செலக்ட் பண்ணிட்டு, இந்த லேயர செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்குள்ள அசைன் ஆகும். இந்த மாதிரி 3 லேயருக்குமே 3 விதமான மெட்டல் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனா, ஒரே லைன்ல எல்லாமே இருக்கிற மாதிரி. ஒண்ணுக்கு கீழ ஒண்ணு இருக்கிற மாதிரி வரும். நம்ம அப்ளை பண்ணிட்டு, ஓகே குடுத்துட்டு, அப்ளை, ஓகே. சரியா? ஓகே குடுத்தாச்சு. இப்ப நம்ம ஒரு வால் டிராப் பண்ணலாம். இந்த இடத்துல வேல்யூ குடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஏன் வேல்யூ குடுக்கணும் அப்படிங்கிறதும், நான் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். அதனால அதுல போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இத என்ன பண்றேன்னா, 3000 அப்படின்னு மாத்திக்கிறேன். இதுல நான் ஒரு வால் டிராப் பண்ண போறேன். இதே வந்து ஒரு 3000 க்கு டிராப் பண்ணலாம். டிராப் பண்ணியாச்சு. ஸோ, நான் வந்து ஒரு வால் டிராப் பண்ணியிருக்கேன். டிராப் பண்ணியாச்சு. இப்ப நான் 3டி போறேன். 3டில பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண வால் வந்து ஒரு 3 லேயர் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனா, அந்த இமேஜஸ் எதுவுமே வரல. நம்ம அப்ளை பண்ண மெட்டீரியல்ஸ் எதுவுமே வரல. கரெக்ட்டா? ஜஸ்ட் ஒரு கலர் அப்ளை ஆன மாதிரி இருக்குது. அது எதனால அப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து விஷுவல் ஸ்டைல் வந்து ஷேடட் அப்படிங்கிறதுல இருக்குது. நம்ம இத ரியலிஸ்டிக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம்னா, நம்ம அப்ளை பண்ண அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இதுல கிளியரா டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க.
நம்ம முதல் மெத்தட் பார்த்துருக்கோம். முதல் மெத்தட் வந்து இப்படி தான் பண்ணணும். 2வது மெத்தட் பார்க்க போறோம். இந்த வாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு நம்ம அத பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, இந்த வாலோட இந்த சைடுக்கு தான் நான் அத பண்ண போறேன். ஸோ இதில என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடிஃபை போணும். 2வது மெத்தட் அப்படிங்கிறது, இந்த ஸ்ப்ளிட் ஃபேஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி பண்றது. இந்த ஸ்ப்ளிட் ஃபேஸ் அப்படிங்கிறது மாடிஃபை டேப்ல இருக்கும். இத கிளிக் பண்ணணும். இந்த ஃபேஸ செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஃப்ரண்ட் வியூக்கு சேஞ்ச் பண்ணணும். சரியா? சேஞ்ச் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் டிராப் பண்ணணும் இந்த மாரி. டிராப் பண்ணிட்டு, எஸ்கேப் குடுத்துட்டு, ஃபினிஷ் குடுத்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் வந்து ஒரு இதா ஸ்ப்ளிட் ஆகும். இப்ப வந்து 2 ரீஜன் இருக்குது. 2 லேயரா இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணணும்னா, ஸ்ப்ளிட் ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு, இந்த ஃபேஸ செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஹைட்ல இன்னொரு லேயர் வந்து டிராப் பண்ணணும். இன்னொரு லைன் டிராப் பண்ணணும். டிராப் பண்ணிட்டு, ஃபினிஷ் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்ப 3 லேயரா இருக்கும். இப்ப தெரியுதா? இது டாப் லேயர், மிடில் லேயர், பாட்டம் லேயர் அப்படின்னு. இப்ப என்ன பண்றோம்னா, இதே மாடிஃபைல இந்த இடத்துல பெயிண்ட் டூல் இருக்கு பாருங்க. இந்த பெயிண்ட் டூல கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே காமிக்கும். அந்த மெட்டீரியல்ஸ செலக்ட் பண்ணணும். டாப் டைல் செலக்ட் பண்ணிட்டு, டாப்ல ஆட் பண்ணுங்க. 2ண்ட் டைல் செலக்ட் பண்ணிட்டு, மிடில்ல ஆட் பண்ணுங்க. இந்த மாரி. 3ர்ட் டைல் செலக்ட் பண்ணிட்டு, 3ர்ட்ல ஆட் பண்ணுங்க. சரியா? ஓகே. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பக்கமும் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரே வால்ல 2 மெத்தட்ல நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 2 மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வால்ல வந்து ஒரு திக்னெஸ் இருக்கும். இப்ப நான் அத எப்படி காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல செக்ஷன் பாக்ஸ் எனேபிள் பண்றேன். இத நான் இந்த மாரி கட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கட் பண்ணதுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு திக்னெஸ் இருக்கு பாருங்க. இந்த திக்னெஸ்ஸ வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். உங்களால கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தட். இந்த திக்னெஸ் அப்ளை பண்றது எப்படின்னா, டைல் வந்து எவ்வளோ திக்னெஸ் இருக்குதோ, அந்த திக்னெஸ் நீங்க இதில குடுத்தா போதும். நான் இங்க 10 அப்படின்னு குடுத்துருக்கேன். நீங்க வந்து டைல் எவ்வளோ திக்னெஸ் இருக்குதோ, அந்த திக்னெஸ்ஸ குடுக்கணும். சரியா? சரி. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பெயிண்ட் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த திக்னெஸ் எஃபெக்ட் வராது. ஜஸ்ட் ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ண மாதிரி. ஒரு பெயிண்ட் வந்து எப்படி அப்ளை பண்றோமோ, அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் தான் இந்த 2ண்ட் மெத்தட் அப்படிங்கிறது. 2ண்ட் மெத்தட்ல வந்து என்ன இதுன்னா, நீங்க இந்த மெட்டீரியல்ஸ வந்து நீங்க வந்து ஷெட்யூல்ல எடுக்க முடியும். பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. மெட்டீரியல் ஷெட்யூல் டேக் ஆஃப் அப்படின்னு. அதுல உங்களால எடுக்க முடியும். ரைட் சைட்ல இருக்கிறது வந்து நீங்க நார்மல் வால் ஷெட்யூல்லயே இத எடுக்க முடியும். சரியா? சரி. உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து Revitல பேசிக் வால்லயே இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட் இருக்குது. அத பத்தி நான் இன்னொரு வீடியோ ஃபியூச்சர்ல போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.